ஹாய் நண்பர்களே, நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நம்புகிறோம். முண்டைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி என்று சொன்னால் அதுவும் சமையல் காணொளி. கேனநாள் எஸ் ஃபேமிலி சிவமதிய காணொலி தேடினீங்களா? எந்த நேரம் நாங்கள் எல்லாருக்கும் பசிக்குதா? நாங்கள் கொஞ்சம் ஃபன்னுக்கு போட்டோம் இன்றைக்கு. எஸ் ஃபேமிலிக்கு செல்லக்குட்டிகள் லவ் இருக்கிறோம் தானே எல்லாரும். அப்போ அவேண்ட ஃபன்னுக்கும் போவோம். வேணும் நடுகளும் சமைச்சு அவை சொல்லுவோம் சமரம்மா நீங்கள் அவுட் சைட்டுக்கு போகல, வெளியால் நடுகளாக ஹோமுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லினா அவன் ஃபண்ணுக்கும் போகணும். உங்கள் பிள்ளைகள் பெற்று அவன் ஃபண்ணும் கொண்டு போனால் தான் ஹாப்பி. அதால் இன்றைக்கு கொஞ்சம் லாங் டைம் கன நாளுக்கு பிறகு இன்றைக்கு சமையல் வீடியோ போட போகிறோம். இல்லாமல் நாங்கள் மகள் மூத்த மகள் கிராஜுவேஷன் அக்காவா உடுப்பு தேட திஞ்சினாங்க. அதாவது சனிக்கிழமை எங்களோட கவலையான இது மெமரி டே May 18 எங்களோட இது அதுக்கு போனாங்க. இப்போ மண்டே ஹாலிடே விக்டோரியா டே அண்டு மட்டன் மண்டே எங்களுக்கு ஹாலிடே லீவு. அதால் தான் நாங்கள் மட்டன் பிரியாணி செய்வோம். மண்டே இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எந்த மகனுக்கு எல்லா பிரியாணியும் செய்து முடிச்சுட்டு ஏன் மட்டனுக்கு இறங்கினாங்களேன்னு சொன்னால் ஒரே புத்திரனை பெற்றபடியா அவருக்கு ரைஸ் பிடிக்காது, அந்த மட்டன் பிடிக்கிறபடியா அவருக்கு வித்தியாசம். அவர் எல்லாம் பழகவானு சும்மா அந்த அவராம் வீடியோ எடுக்கிறார். இப்போ தலையாட்டி கொண்டிருக்காரு. அப்போ நானும் சேர்ந்து தலையாட்டி கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம் என்னென்ன இன்றைக்கு மட்டன் பிரியாணிக்கு தேவையான ஐட்டங்கள் என்னென்னு வாங்குவோம். பிரியாணிக்கு தேவையான என்னென்னு சொன்னால் மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நாங்கள் மட்டன் பிரியாணிக்கு நாங்கள் மஞ்சள்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வெங்காயம் தான் இது பிரியாணிக்கு கொஞ்சம் ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா வதக்கி எடுக்க வேணும். அதால் மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம் அது நாங்கள் கூட போட்டால் இன்னும் கூட நல்லா இருக்கும். எவ்வளோ ரைஸ் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுக்க வேணாம். நாங்களும் கொஞ்சம் கூடவா செய்கிறேன். நாங்கள் ஆல்வேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் செய்து போட்டு எங்கடப்பா எல்லாருக்கும் கொண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன். அதனால் கூடவா செய்கிறேன் நாங்கள். அப்போ லீவு தானே, அப்போ எங்களோட பிள்ளைகள் இது வந்து சாப்பிட நல்லா இருக்கும், பள்ளிக்கத்துக்கு கொண்டு போகலாம். அதனால் வெங்காயம், அதுக்கு தேவையான வெங்காயம். இது நான் ஒரு தக்காளிப்பழம் 5 தக்காளிப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் கூட போட்டால் இன்னும் பேஸ்ட் மாதிரி நல்லா இருக்கும். மண்டபடியாக 5 தக்காளிப்பழம், சின்ன தக்காளிப்பழம் எடுத்து வச்சுக்கிறேன். நீட்டாக அப்படி வெட்டினா டக்குன்னு பெரிய பாஸ்தா வதங்கும். அதால் எடுத்து வச்சுக்கிறேன். 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன். அது நாங்கள் கொஞ்சம் பைசியை கொஞ்சம் குறைக்கிறோம். நாங்கள் எங்களோட குட்டி மாங்கடை லவ் சாப்பிட்றபடியாக குறைக்கிறோம். நாங்கள் அவள் கொஞ்சம் பைசி போட்டு எடுப்பான்றாலும் அதுக்கான கூட கொடுக்கக்கூடாது. அதால் 4 பச்சை மிளகா எடுக்கிறோம். பாருங்க, அதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான என்னென்னு சொன்னால் பேல் லீஃப் அதுக்குள்ள நாங்கள் 4 பட்டை எடுத்து வச்சுக்கிறோம், கருவாப்பட்டை. 4 அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். 4 ஏலக்காய், கொஞ்சம் 3 இது எடுத்து வச்சுக்கிறேன். கிராம்பு எடுத்து வச்சுக்கிறேன். 3 கிட்ட கொஞ்சம் சீரகம், மிளகு இவ்வளோந்தான் தேவையான பிரியாணி மசாலா. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், நல்ல வாசத்தை கொடுக்குறது. அப்புறம் அதுக்கு தேவையானது சில்லி பவுடர், தனி சில்லி பவுடர். ஆனால் இது உரைக்காது, ஜஸ்ட் கலருக்கு தான் போட போகிறோம். இதுதான் உண்மையானது, பைசியை கொடுக்க போது. இது கவனமாக போடணும். கரம் மசாலா, பிரியாணி மட்டன் பிரியாணி பவுடர், அதுவும் பிறகு கொரியாண்டர், அதுக்கு தேவையான கொரியாண்டரும். பிறகு முக்கியமானது எங்களோட பசு நெய் போட்டிங்கன்னு சொன்னால் எண்ணெய் பிரியாணியை தூக்கி கொடுக்கும் நல்ல ஜாமியாக. அதால் அது தேவையான எடுக்கலாம்னு சொல்லி நான் இப்படி கொண்டு நெய் போத்திலே வச்சுட்டேன். எடுத்து வைக்கலையேன்னு சொன்னால் புரிம்பு எடுக்கணும்னு சொல்லி தேவைக்கு அப்படி எடுக்க ஈஸியாக இருக்கும். பிறகு புரிம்பு போட்டால் மெஸ் ஆகும்ன்றபடியாக அப்படி வச்சுக்கிட்டாக்கு அதுக்கு தேவையான தயிர் ஜோக்கெட், அது பிளெயின் ஜோக்கெட் நாங்கள் எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். அதால் கொஞ்சம் பெருசு வாங்கினாங்க. இதுதான். அதுக்கு பிறகு மட்டன் பிரியாணின்னு சொல்லி போட்டு மட்டனை காட்டாமல் இருக்கிறீங்க. அப்போ என்னென்ன தக்காளி சாதமோ தக்காளி பழத்தை காட்டுறீங்க. தக்காளி சாதம்னு பாருங்க. மட்டனை வடிவாக கழுவி இப்போ இது மாதிரி தான் நாங்கள் நல்லா கிரேவியாக தான் செய்ய போகிறோம். நாங்கள் கறி செய்கிற மாதிரி செய்து தான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எஸ் ஃபேமிலியும் ஒரு வித்தியாசமாக செய்வோம். நாங்கள் இந்த சைஸில் வட்டினான் ஏன்னு சொன்னால் குட்டி ஆக்கள் இருக்கபடியாக ஈஸியும் சாப்பிட, ஆகலும் சின்ன நேண்டா ஆகலும் கரைஞ்சி விட்டுருமன்றபடியாக தெரியாமல் போயிடப்படியா அப்படி சைஸ் வட்டினாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் முதல் எல்லாத்தையும் சொல்லி போட்டு பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னேன். நான் திருப்பி நானே காட்டுறேன்னு சொன்னால் முக்கியமான சாப்பானை நான் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சியும் உள்ளியும் ஃப்ரெஷ்ஷாக அடித்து வச்சுருக்கோங்க. அதை நான் போத்துல வாங்குறேன். எப்பையும் ஃப்ரெஷ்ஷாக நான் என்ற கையால்
மதியஸ் ஃபேமிலி ஷோ மாதிரி தான் மேக் பண்ணுறவா. என்ன எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை பிரியாணியை தூக்கி கொடுக்கும். அதால் இப்போ இனி ஒன்றா நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எல்லோரும். இப்போ நாங்கள் அதுக்கு பிரியாணிக்கு தேவையான நெய், ஃபர்ஸ்ட் நெய் தான் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ பிரியாணிக்கு நெய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல ஜம்மியாக வேறு. நாங்கள் 2 கரண்டி ஆட் பண்ண போகிறோம். சட்டி இப்படி இதில் இருந்த கரண்டியும் சேர்ந்து விழுந்துட்டு. ஓகேங்க, கொஞ்சம் நெய் 2 கரண்டி போட்டிருக்கிறேன். அதுக்கு தேவையான எண்ணெயும் கொஞ்சம் பாவிக்க போகிறேன். போட்டுட்டு அப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இது எங்களோட பிரியாணி சட்டி. இதுதான் எங்களோட பிரியாணி சட்டி. எப்படின்னு பாருங்க, நல்லா எவ்வளோ பேர் வந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச ஆக்கள் எல்லோரும் வந்தால் நாங்கள் வீடியோ செய்து சமைச்சு கொடுக்கலாம். இதில் மோஸ்ட்லி நாங்கள் இதில் சொந்தக்காரர் வந்தால் செய்கிறேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்தால் செய்வோம். பாருங்க, சரி நான் எடுத்து வச்ச பிரியாணி லீஃபுகள் இது போடுறேன். இதுதான் இம்பார்ட்டன்ட். கருவாப்பட்டை எல்லாம் எடுத்த பைசியல் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கப்பட போகிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டுமுங்க. கொஞ்சம் தீயை குறைச்சி விடணும். ஏன்னு சொன்னால் லீஃபெல்லாம் மெரிய வலிக்கிட்டுறோம். கையில் விட்டு வதக்கக்கூடாது. பிறகு வெங்காயங்கள் போடைக்க தான் நீங்கள் கொஞ்சம் கையில் விடணும். ஏன்னு கொண்டால் கொஞ்சம் பாஸ்தாக வதங்கிடும். ஏன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் எல்லாம் இருக்குது. பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாம் இருக்கிறபடியாக மிளகெல்லாம் கூட எரிய வலிக்கிட்டுறோம். நல்ல வாசம் வருது. நெய் போட்டோன்னு நல்ல வாசமாக இருக்குது. வதங்கட்டும். அதுக்கு பிறகு நான் வெங்காயம் ஆட் பண்ணேன். இப்போ நான் வட்டி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்க, எவ்வளோ வெங்காயம் போடுறீங்க, எவ்வளோ போட்டாலும் அவ்வளோ ஜம்மியாக இருக்கும். சில பேர் அதை பிரியாணி செய்து முடியக்கையும் தம்போடைக்கையும் வதக்கி போட்டு போடுவீங்கன்னா ஒரு ஆக்கில் ஒரு மாய் செய்வீங்க. நாங்கள் இப்படி போட்டால் இன்னும் கூட ஜம்மியாக இருக்கும் கிரேவி. கொஞ்சம் வதக்க விடுவோம். நல்லா வதங்கி வந்து வரணும் வெங்காயம். அப்போ தான் நல்ல வாசத்தை கொடுக்க போகுது. இனி சமர் எல்லாம் பெருகுது. இனி எல்லோரும் சொந்தக்காரெல்லாம் பெறலாம், நீங்கள் எல்லாம் பெறலாம். சூப்பராக பார்க்குக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி எந்த பிரியாணின்னு சொன்னீங்களா சமைக்கலாம். பாருங்க, செம்மையாக இருக்குது. இப்போலாம் வதங்கட்டுமுங்க. வதங்கி போட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டுட்டு தான் இனி அதுக்கு தேவையானதுகளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா சிவந்து வந்துட்டுது. நல்லா சிவந்து அப்படி வந்திருக்கு பாருங்க. அப்போ தான் இந்த வாசத்தை கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் ஏன் வெங்காயத்தை போட்டுட்டு தக்காளி பழம் போடுறதுன்னு சொன்னால் தக்காளி பழம் நல்ல கிரேவியாக இதாக வந்துடும், பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதனால தான் முதல் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி நல்லா கூட்டு வாசமாக எடுத்து போட்டு தான் இது தக்காளி பழம் போட வேணும். அப்புறம் குட்டியாக்களெல்லாம் நீங்கள் பிரியாணி செய்ய போகிறோன்னு சொன்னால் அப்படியே அதில் டக்குனு பாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காண்டி தான் இந்த கதை சொல்லப்படுது. இப்போ நான் இந்த தக்காளி பழத்தை போடுறேன். வதங்கிட்டுது. 4 பச்சை மிளகாயம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். வதங்கட்டு இதுவும் சேர்ந்து இது தக்காளி பழம் போட்டுட்டுங்க நல்லா வதங்க விட போகிறோம். என்னன்னு சொன்னால் தக்காளி பழம் நல்ல பேஸ்ட் மாதிரி வர்றதுக்காண்டி தான் நல்லா வதங்க விடணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் பிரியாணி. ஓகேங்க, வதங்கட்டும். நீங்கள் ஒன்று பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? இந்த மகனை என்ன பிக்சர் எடுக்கிறாரு. இது வாங்க. இப்போ வதங்கி கொண்டு இருக்கீங்க. 1 கரண்டி அளவு வெங்காயம் தக்காளி பழம்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்க. 1 கரண்டி அளவு உப்பு பார்த்து போட வேணும். புறாவும் போடலாம். இப்போ 1 கரண்டி போட்டுட்டு நடுகளும் இந்த கரண்டியை உள்ளுக்குள்ளே விழுகுதுங்க. கட்டி பெருசு சமைக்கிற கரண்டி ஸ்மால். ஓகேங்க, மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இனி தேவையான இஞ்சி உள்ளியும் எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கரண்டி 2 கரண்டி போட போகிறோம். மோஸ்ட்லி 2 கரண்டி தான் பிரியாணிக்கு போடுறது. இது இஞ்சி என்றபடியாக பெருசாக அந்த இதாக இருக்காது. அதனால் நான் 3 கரண்டி பாவிக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் மட்டன் இருந்தபடியாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தபடியாக
மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் வடிவா. இஞ்சியையும் உள்ளியையும் போட்டோம்னா அந்த பிரியாணி இந்த வாசமே வரும். நல்ல வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மகன் பின்னால் அவர் அந்த கேமராமேன் அவங்க எடுக்க ரெண்டு பேரில் பின்னால் போய் இவ்வளோ பார்த்தாரு. ஓகே இப்போ ஓகேங்க, எல்லாம் வடிவ வதங்கி கொண்டு இருக்கட்டும். அதுக்கு பிறகு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சூப்பராக வதங்கிட்டுங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்ட பிறகு நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கிட்ட வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் பிஞ்சளவு மஞ்சத்தூள் கூட போடக்கூடாது, ஏன்னு சொன்னால் மஞ்சள் வாசமாக வந்துடும். அதால் ஒரு பிஞ்சளவு போட்டுட்டு அதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கு பிறகு தனி சில்லி பவுடர் போட போகிறேன். இது கொஞ்சம் கலருக்கு தானங்க போடுறது, ஸ்பைசி இல்லை, பயப்பட தேவையில்லை நீங்கள். அதையும் போட்டு ஒரு கரண்டி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மொத்தத்தில் போட்டுட்டோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ எங்கே சூப்பராக வதங்கி கொண்டு இருக்குது. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு பச்சை வாசம் எல்லாம் போட்ட பிறகு நான் எண்ணி கரம் மசாலா பொரிக்க போகிறேன். ஒரு கரண்டி 2 கரண்டி போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அதுக்கு பிறகு பிரியாணி பவுடர், அதுவும் 2 ஸ்பூன் தானுங்க. கூட போட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமாக வந்துடும். 2 ஸ்பூன் தான் போடணும். கரம் மசாலா 2, பிரியாணி பவுடர் 2. இது வெரி இம்பார்ட்டன்ட், கூட போடக்கூடாது. மஞ்சத்தூளும் கொஞ்சம் பிஞ்ச் போடணும், பிறகு கூட தான் இருக்கும். ஓகேங்க, 2 ஸ்பூன் அளவுக்கிட்ட பிரியாணி பவுடர் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி கொண்டு இருப்போம். வதக்கி பச்சை வாசம் போகட்டும். அதுக்கு பிறகு நான் தயிர் போடுறது காட்டப்போங்க. அதுக்கு பிறகுங்க நான் கொரியாண்டரும் ஆட் பண்ணுறேன். அது நாங்கள் எவ்வளோ போடுறோன்னு இருக்குது. கூட போட்டுட்டோன்னா கொரியாண்டர் வாசம் கூட வித்தியாசமாக வரும், இதாக இருக்கும், கூட ஃப்ளேவர் கூடவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி போடக்கூடாங்க. நான் வரங்க வட்டி வச்சுக்கிறேன். ஒரு கையளவு வட்டி வச்சுக்கிறேன். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதையும் வடிவாக வதங்க வரும். நல்லா வதங்கி கொண்டு வர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல வாசம் வருது. ஒரு கரண்டி அளவு தயிர், செய்து பாருங்க. என்னடாவது பிரியாணிக்கு எல்லாம் இவ்வளோ போடணுமென்னு பயப்படுவீங்க. ஆனால் செய்து பார்த்தீங்கன்னா பிரியாணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரபியெல்லாம் ரைஸை நீங்கள் வடித்து போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அதை விட இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே ரைஸை கழுவி போட்டு ஆட் பண்ணுறதுனால நல்லா இருக்கும். எது ஈஸியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. உங்களோட வசதியை பொறுத்து உங்களோட வீட்டில் வேலையில் இருந்தால் அந்த சாதத்தை சாடையாக வடிக்கப்படும். அரபியலில் வடிச்சிட்டு சாதத்தை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு போட்டு அப்படி தம் போடைக்க போடலாம். அப்புறம் அது அப்படியே பச்சையாகவும் கழுவி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போட்டு அரிசியை பச்சையாகவும் ஆட் பண்ணலாம் கறிக்க. அப்படியும் செய்யலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அப்படியும் எந்த வழியால் செய்தாலும் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஒரு கண்ட கைப்பக்கம் ஒரு மாய் தானுங்க. எல்லா அம்மாக்கள் இந்த கைப்பக்கம் ஒரு மாய் எல்லாம் ஜம்மியாக தான் இருக்கும். எஸ் ஃபேமிலி இந்த மட்டும் இல்லை, இல்லாட்ட அம்மாக்கள் இந்த கையும் ஒரு ஜம்மிங்க. அது எங்களுக்கு தெரியாது. எனக்கு அம்மா இல்லை சின்னலேருந்து. அப்போ எனக்கு வளர்ந்த பிறகு நான் அம்மாண்ட கையால் சாப்பிடல, சின்னல சாப்பிட்ருக்கேன். அம்மா நிலாச்சோறு மையெல்லாம் தெரிவா. அப்போக்கு அதில் அருமை தெரியலை, சின்னல தெரியலைங்க. வளர்ந்த பிறகு தான் தெரியுது. சரிங்க, இப்போ அம்மா நினைச்சு கவலைப்பட்ட பிரியாணி மாதிரி வராது.
சரி பிரியாணியை செய்வோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி செய்வோம். மட்டன் நேரமெல்லாம் சிக்கன் பிரியாணி செய்த நாங்கள், சீ ஃபுட் பிரியாணி செய்த நாங்கள் இன்றைக்கி இந்த சன்னுக்காண்டி மட்டன் பிரியாணி செய்வோம்னு சொல்லி செய்கிறோம். செய்துட்டு ஜம்மி என்று பார்ப்போம். என் மகனுக்கு எங்கள் மகன் சொல்லி நாங்கள் அவங்க சாப்பிட போகிறோம். அவர் கொஞ்சம் உங்களுக்காண்டி ஃப்ரை பண்ண போகிற சரி பார்ப்போம். பாருங்க சூப்பராக. இனி அதுக்கு எல்லா மசாலாவும் போட்டாச்சு. பிரியாணிக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் போட்டாச்சு. நல்ல ஃப்ளேவராக கொடுக்க போகுது. இப்போ நாங்கள் மட்டனை லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ஆட் பண்ணி கொஞ்சம் அவிய போட போகிறோம். போட்டு இந்த மசாலாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் இதுக்கு ஊறி அவியட்டும். அப்போ தான் கொஞ்சம் அவிய விடணும். மட்டும் கொஞ்சம் கூட அவிய வேணும். ஏன்னு சொன்னால் சில இறால் பிரியாணி எல்லாம் பக்கண்டு சாப்பிடலாம். மட்டன்ன்றா கொஞ்சம் கூட அவிய வேணும். மட்டனை விட சிக்கன் கூட அவிய வேணும், சிக்கன் பிரியாணி. ஓகே, இதுவும் கொஞ்சம் அவிஞ்சால் நல்லா இன்னும் சாஃப்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் ரெடி ஆட்டமுங்க. அதுக்கு பிறகு அப்படியேன்னு பார்ப்போம். பாருங்க முடியும் நாங்கள் சூப்பராக இப்படி குழம்பு மாதிரி செய்கிறோம். மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறா சோமதின்னு பாருங்க. எல்லோரும் அந்த அவியாத மாயெல்லாம் போட்டுட்டு பார்த்தாங்க மாட்டுது ஒன்று போடணும். டக்குன்னு எல்லாம் போட்டுட்டு டக்குன்னு ரைஸை போட்டுட்டா பிரியாணி அப்படின்னு. இது சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். வடிவாக இருக்கும், நல்ல அவிஞ்சிருக்கும், நல்ல ஜாமியாக இருக்கும். அதுதான் எஸ் ஃபேமிலி சோமதிங்க சமையல். நல்ல ஹெல்த்தி சாப்பாடு. எப்படி இருக்குது. நான் இன்னும் ரைஸ் ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அவிஞ்சு பற்ற வேணும். அதுக்கு பிறகு தான் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ பார்க்கலாமுங்க. கொஞ்சம் குட்டி நித்திரை ஒரு அனுப்பிட்டேன். ஏன் குட்டி நித்திரைன்னு சொன்னால் நாங்கள் நேற்று போலாம் 2 o'clock படுத்தினாங்க. என்ன மாமியோட கழிச்சிட்டு மாமி பிறகு பிள்ளைக்கு உடுப்பு தேடி எல்லா மோளுக்கும் போய் மோல்னு எல்லா இடம் தெரிஞ்சு 2 o'clock வந்தாங்க. இப்போ பாருங்க சாமியான பிரியாணி ரெடி. எங்கடா அப்பெல்லாம் ஆவி பறக்கு மதி கடை. வார்த்தைகள் வருவதில்லை. சொல்லுங்க மேம். ஜம்மியா என்ன ரைஸ் ஆட் பண்ணலைங்க. இப்போ தான் கிரேவி தண்ணியிலேயே. அதான் தம்பி சோபனுங்க கிரேவி. கிரேவியை பாருங்க அப்படி வருது. நீங்கள் கிரேவி பாருங்க. அது கேமராவில் ஆவி போடுறபடியே சில நேரம் கிளிச்சியாக இருக்குது. இங்கே பாருங்க இப்படி குருமா மாதிரி செய்து கூட தான் செய்யணும். என்ன இப்படி டக்குன்னு ரைஸில் ஆட் பண்ண அப்புறம் அவியவும் மாட்டுது. மட்டன் ஜம்மியும் பெறாது. இந்த ஃப்ளேவர் பெறணும். இங்கே வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணலாம். யா நாங்கள் ரைஸும் ஆட் பண்ண போகிறோம். இது அவியல் அரிசி. இது நாங்கள் உடனே சுடுதண்ணிக்க போட்டு டக்குனு எடுக்கிற மாதிரி எடுத்து வைக்க வேணாம். இப்படி போடுறது கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக ஹீட் பண்ணலாம். பக்கத்தில் குக் பண்ணி வடிவாக வரும். ஆனால் அப்படி செய்தாலும் பிரியாணி தான். இதுவும் பிரியாணி தான். இங்கே புளியெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட்டுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். என்ன அவியல் என்றபடியாக இன்னும் ரைஸ் அவிய இருக்குது. என்ன இந்த கிரேவியோட சேர்ந்து அவியும். செம்மையாக இருக்குங்க. தம் போடுவோம். இனி தம் போட்டுட்டு பிரியாணி செம்மையாக இருக்க போது சாப்பிட போகிறோம். ஒரு பிடிக்க போகிறோம். நீங்களும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். இனி சம்மர் வந்துட்டு இனி கண்டிப்பாக எஸ் ஃபேமிலிகிட்ட நீங்கள் வரணும். சம்மருக்கு வரைக்க சாட்டர்டே வாங்கோ. ஏன் சாட்டர்டே வேறு சொல்லணும்னு சொன்னால் இன்னும் படிவாக என்ஜாய் பண்ணி படிவாக உங்களை பார்க்கலாம். அதுக்கான தான் சாட்டர்டே. அப்புறம் நீங்கள் நெக்கோய்க்கக்கூடாது. என்னடா சாட்டர்டேன்றோம்ண்டு. சாட்டர்டேனா நீங்கள் எத்தனை மணி வரையும் போக வரையும் நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்கலாம். வடிவாக பார்க்கலாம். என்ன சண்டேன்னு சொன்னால் ஸ்கூல் வேலை என்று சொல்லி கொஞ்சம் வெளில இருந்தால் நீங்களும் தான் நீங்கள் ஓடிடுவீங்க.
டக்குனு போட்டு வரோன்னு 1 hour 2 hour ஆள் போட்டிங்க. இது சாட்டர்டே என்ன கொஞ்சம் நிற்பீங்க, கொஞ்சம் கதைக்கலாம் பழகலாம். ரஜினி சொன்ன மாதிரி எங்கட சைடில். அப்போ அந்த அம்மாவை சொல்லுவாங்க, ஒரு அம்மா ஸ்பைஸ்லேண்டுக்கு ஷாப்பிங் செய்ய போனாங்க. அப்போ கண்டுட்டு நாங்கள் கார் பார்க் பண்ண ஸ்பைஸ்ல அப்புறம் லிங்கம் பார்க்க போனாங்க. அது சரி, அப்போ போய்க்க கார் பார்க் பண்ணி போட்டு நாங்கள் விட்டுற வேணா அவன் பயந்து பார்க் பண்ணிட்டு எங்களை மிஸ் பண்ண போகிறோன்ட்டு பாவம் வந்து காய் சொல்லி காய்ச்சிட்டு போனோம். என்னென்னு சொன்னால் அப்புறம் பார்க்கிங் போயிடுமான்னு சொல்லி இப்போ பார்க் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம்னு திங்க் பண்ணுறோம். அப்படி எனக்கு உண்மையை சொல்லணும்னா கடவுளை அது நீட்டம் எங்களோட நினைவு அந்த மே 18 நினைவு நாள்லேயும் ஒரு அக்கா காய்ச்சவா யூடியூப்பால் உறவுகள் செய்கிறது நன்மைதான். நன்மை எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நல்ல உறவுகள் வந்து கதைக்கிறபடியா அதை முன்மண்டு கதைக்கணும், என்ன வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி அப்போ நீங்களும் சப்போர்ட் பண்ணி எங்களை பக்கபலமாக நின்னீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். பக்கப்படாமல் கதைக்கணும். எங்கட அப்பாவையே நம்ம அந்த அம்மாவை பற்றி சொல்ல வாங்கன்னா எங்கட அப்பா தான் கொஞ்சம் ரசனையோட சொல்லுவார். அம்மான்னு சொன்னால் அவருக்கு ரெஸ்பெக்ட். அப்போ என்ன ரசித்து சொல்லுவார் கூட. அதுக்கானது அப்பா வாங்குவாங்கன்னு சொன்னேன்னா இந்த அம்மா வாங்க எனி சம்மர் எனி எல்லாரும் வாங்குவோம். ஒரு ஆக்கள் எனி சாட்டர்டே எங்களை விட்டா புக் பண்ணிவிட்டு எஸ் ஃபேமிலிகிட்ட வாங்குவோம். நாங்கள் பார்க்க சமைச்சு சாப்பிடுவோம் ஹாப்பியாக. என்னப்பா தம் பண்ணி முடிச்சுட்டு எப்படி மட்டன் பிரியாணி வந்துட்டு பார்த்தீங்களா? சாப்பிட பார்க்க சுடுது. முதல் நாங்கள் ரைஸ் எல்லாம் ஆட் பண்ண போதால் கிரேவியாக இருக்குங்க. அப்போ சர்வ் பண்ணாங்க. இப்போ எல்லாம் தம்மெல்லாம் போட்ட அப்புறம் காட்டுறோம் அப்படி இருக்குன்னு. செம்மையான பிரியாணி வந்துட்டு மட்டன் பிரியாணி. ஓகேங்க, இனி நாங்கள் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். எங்களப்பா வந்துட்டேன், டெக்கரேஷன் மாஸ்டர் வந்துட்டேன். சரி, இந்த டாப் எந்த பிள்ளைகள் சும்மா குட்டிமாக்கு சிரிக்க செய்வோமா? ரைட். அப்பா எல்லாம் குட்டிமாக்கு செய்யுங்க. இதுக்கு குட்டிமாக்கு இப்படி செய்ய போகிறோம், கட்டுக்க செய்ய போகிறோம். எனக்கு விருப்பம் லவ்லாவுக்கு இதில் செய்ய. ஊரில் நாங்கள் சின்ன பானையில் சமைக்கிற மாதிரி இப்படி சமைக்க போகிறோம். ஹாப்பியாக இருக்கும். சாப்பிடாத பிள்ளை கூட சாப்பிடும் இப்படி டிசைனாக கொடுத்தா. சுடுவது அதான். ஓகேங்க ஓகேங்க. குட்டிமா எல்லாம் சாப்பிட்டு காட்ட போகிறோம். லவ்லாவுக்கு வடிவா செய்யலைன்னு அகைன் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இப்போ வந்துட்டுது சூப்பரா. லவ்வுக்கு கோழிக்கால், லவ்வுக்கு இல்லை மகனுக்கு பிடிச்ச மாதிரி கோழிக்கால்லாம் செய்கிறா. இல்லைங்க, மகனும் சாப்பிடலாம். மகன் பிக்கி ஆயினா பிரியாணி சாப்பிட, சிக்கன் சாப்பிடலாம்னு செய்து நாங்களுங்க மகனுக்கு ஸ்பெஷல்னு செய்யலை. பிள்ளைகள் எல்லாரும் ஒரு சமனங்கோ. எல்லா பிள்ளைகளும் தாய்க்கு முக்கியம். சன் மட்டும் ஸ்பெஷல் இல்லை. ஏன்னா இந்த சன் சாப்பிடாதபடியாக சொல்கிறோம், பிக்கி என்றபடியாக. இந்த லவ்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவா. ஓகேங்க, எங்கட அப்பா இனி யாருக்கு சரிங்க? தம்பிக்கு, குட்டிமாக்கு. ஓகே, சன்னுக்கு. இது குட்டிமாக்கு, இது சன்னுக்கு. லவ்வுக்கு வேண்டாம். இது அப்பாவுக்கு. இது அப்பாவுக்கு.
ஓகேங்க இனி சாப்பிடிக்க பார்க்கலாம். ஓகேங்க இப்போ நாங்கள் பிரியாணிலாம் செய்து முடிச்சுட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு இனி ஒரு ஆக்கில் கூப்பிட்றது. பிரியாணி செய்கிறத விட டைம் காணாது, அதுக்கு ஒரு 2 hour வேணும் கூப்பிட. பிள்ளைகள் வாங்கோ வாங்கோ சாப்பிட. அந்த மைக்கணக்கு எங்கள் குட்டி மனை லவ்லாம் உண்டு. முதல்ல நாங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்க உங்களுக்கு ஷோ பண்ணாங்க. திருப்பி அவ பார்க்கல டெக்கரேஷன் பண்ணிக்க. அவாவுக்கு குட்டி லெமன் சிக்கன் ட்ரை பண்ணுங்க. ஆமாண்ட பிரியாணி பிள்ளைக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. லெமன் எல்லாம் விட்டாவா வேறு லெவல். இது பண்ணுங்க அந்த மாதிரி இருக்கு பிரியாணி. இப்படி சாப்பிடணும், இப்படி 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 டேக் பண்ணணும். எப்படி இருக்கு மட்டன் விற்கிறங்க? மட்டன் பிரியாணி இந்த மாதிரி இருக்கு. இல்லை வாசனம் இதுவும் மகினா மட்டன் துண்டும் விழுந்துட்டு. ஐயோ மட்டன் துண்டு விழுந்தா பரவாயில்ல. இந்த லவ் இருக்கு கண்ணுக்கா போயிடும். நல்லா இருக்கு. நீங்களும் லாங் வீக்கெண்ட் நேரம் சரி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு வாங்கோ. நல்லா இருக்கு. மணியா இருக்கு. வேறேக்க சொல்லுங்க என்னென்ன பிடிக்குமாண்டு. மட்டன் வாசம் சிக்கன்கள் செய்ய படுக்கு சில பிடிக்காது. மட்டன் வாசம் சிலவங்களுக்கு பிடிக்கும் தான் எங்கள் நாட்டுக்கு. மற்ற இடங்கள் ஸ்பெஷல் தானே நாங்கள். ஆனால் நீங்கள் வர்றதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் எங்களை சொல்ல விடுமே. அப்படி எஸ்பாமிச்சு மாதிரி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு சமைச்சு தரலாம் படிப்போம். எப்படி இருக்கு என்ன அவருக்கு பிடிச்சது சொன்னுங்க சொன்ன காட்டுங்க. வெரி ஜாமி வெரி ஜாமி. இனி உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொளியில் சந்திப்போம். பாய் பாய்.